Honorable V. Radhakrishnan. 20 minutes. You have 20 minutes, Honorable. Honorable Speaker, I move that a sum of rupees 10 rupees be cut from all recurrent expenditure and capital expenditure in each program as per the tradition. Out of the heads of expenditure number 126, 212 to 215 and 335 pertaining to Ministry of Order, the other department of institution coming under the debate today 2025 3/10 Monday under the committee stage of the appropriation bill 2025. இன்றைய தினம் இலங்கையிலே மிக முக்கியமான பேசப்படுகின்ற அமைச்சாக இருக்கின்ற கல்வி அமைச்சினுடைய குழுநிலை விவாதத்திலே சில விஷயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு முதலாவதாக எனக்கு இந்த ஆரம்பிக்க சந்தர்ப்பம் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலகில் மிக பிரசித்த விஞ்ஞானிகள், பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், சட்ட வல்லுநர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஏனைய தொழில்துறையை சார்ந்தவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்பது இலங்கையின் கல்வித்துறையின் வளர்ச்சியில் ஒரு எடுத்துக்காட்டாகும். தொன்று தொட்டு இந்த நாட்டிலே பல்வேறு புத்திசாலிகள் இந்த நாட்டிற்கு நிறைய சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய இலவச கல்விக் கொள்கையாகும். இந்த இலவச கல்விக் கொள்கையை ஆரம்பித்த டாக்டர் CWW கண்ணங்கரா அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். டாக்டர் கண்ணங்கரா அவர்களால தான் இவ்வளவு பேர் இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறதும் படித்தவர்களாக இருப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல முக்கிய 2 நோக்கங்களுக்காக இலவச கல்வி முன்னுரிமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, இயற்கையாகவே திறமையுள்ள அனைவரும் படித்த சமூகத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். 2வது, வேறுபாடுகள் இருந்த பொழுதிலும், அதாவது கையில் இருக்கின்ற காசு அளவில் இல்லாமல் இலங்கையிலே பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாரபட்சமின்றி இலவச கல்வியை கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கின்றது. இதனால் பிற்படுத்தப்பட்ட காலத்தில் நம் நாட்டில் பல அறிஞர்கள், புத்திஜீவிகள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் என்று பலர் உருவாக்கப்பட்ட வாய்ப்பு ஏற்பட்டது. அவருடைய கால முடிவில் நாடு முழுவதும் 54 சென்ட்ரல் மத்திய கல்லூரிகள் நிறுவப்பட்டன. அதற்கு அனைவருக்கும் கிடைத்த பரிசு ஹொரண மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு பிறகு கல்வி அமைச்சராக வந்த எடி நுகவல அவர்கள் கல்வித்துறையில் பாரிய பங்கேற்றியதுடன் மேலும் 50 மத்திய கல்லூரிகளை நிறுவியிருக்கின்றார். அண்மை காலங்களிலே கல்வி அமைச்சரை பற்றி பேசும் பொழுது திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் மறந்து பேச முடியாது. ரணில் விக்ரமசிங்க අද කාලේ හැටියට වෙනමයි ඒ කාලේ අධ්‍යාපන අමාත්‍ය හැටියට ගොඩක් වැඩ කරලා තිනවා. ඒක ප්‍රසාද කරන්න ඕන. அதனால் அவருடைய தொலைதூர நோக்க அடிப்படையில் ஆங்கில ஆசிரியர்கள் பயிற்சி எனப்படும் டெரிக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பூரணகால தொலைதூர ஆசிரியர்கள் பயிற்சி, பாடசாலையில் பகல் உணவு, மீபே அழகிய கல்வி நிறுவனம், முறைசாரா கல்வி விரிவாக்கம், ஆசிரியர்களின் சேவை நீடிப்பு, வயது 60 வயதாக்கியமை, பிக்குகளுக்கான ஆசிரியர் பயிற்சி பாடசாலை சங்கங்கள் தாபித்தல், மாணவர்களுக்கு ஆலோசனை சேவைகள் அமர்த்தல், ஆசிரியர்களுடைய தேவை தகுதி கருதி மாவட்ட ஆசிரியர் நியமனங்கள் முறையை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். ஆசிரியர் கல்விக் கல்லூரி முறையை ஆரம்பித்து 1988ஆம் ஆண்டில் 9 கல்விக் கல்லூரியை ஆரம்பித்தவுடன் இன்று 18 கல்வி கலாசாலையாக உருவாகி இருக்கின்றது, தேசிய கல்வி கலாசாலை. அதே போல ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கு இலவச சீருடை, அதே போல இலவச சப்பாத்து வழங்குகின்ற, புத்தகங்கள் வழங்குகின்ற விஷயங்களையும் அவர் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதே போல நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் மறக்க முடியாது. அவருடைய காலத்திலே 1000 மஹிந்தோதய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடெக், பிடெக் போன்ற விஷயங்களை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். இப்பொழுது இலங்கையில் 10,096 பாடசாலைகள் இருக்கின்றன. தேசிய பாடசாலைகள் 396, மாகாண பாடசாலைகள்
9,070. மொழி மூலமாக பார்த்தால் சிங்கள மொழி பாடசாலை 6,247, தமிழ் மொழி பாடசாலை 3,011 காணப்படுகின்றன. மாணவர்களின் எண்ணிக்கை 30,62,000 மேல் இருக்கின்றன. ஆசிரியர்கள் எண்ணிக்கை 2,25,516 இருக்கின்றது. அதிபர்களின் எண்ணிக்கை 12,571. ஆசிரியர் கல்லூரிகள் மொத்தம் எண்ணிக்கை 20. ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை 10,600. இவர்கள் இப்போது கல்வியர் கல்லூரியிலே ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் கலாசாலை 8. அதில் உள்ள ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 ஆகும். ஆகவே நல்லாட்சி காலத்திலே பல பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய வேலைகள் இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருப்பதை நாங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். நிறைய பாடசாலைகளில் வேலை ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பூர்த்தியாக நிலையிலே இருக்கின்றன. அதை நீங்கள் சற்று அவசரமாக செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் கோட்டாபாய அவர்கள் காலத்திலே அந்த பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யாமல் தாமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அந்த காலத்திலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவரது காலகட்டத்திலே பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு 3,400 ஆசிரியர்கள் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 3,500 ஆசிரியர்கள் நியமனங்கள் ராஜபக்ச அவர்கள் காலத்திலே வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 3,196 ஆசிரியர்கள் நல்லாட்சி காலத்திலே வழங்கப்பட்டது. இப்பொழுதும் 2,500 ஆசிரியர்கள் கடந்த கேபினெட்டிலே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு. ஆனால் அது ஒரு வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கை நீங்கள் சரி செய்து அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் கடந்த காலங்களிலே பெருந்தோட்ட அதாவது தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் என்று சொல்லப்பட்டது. அதை இப்பொழுது தமிழ் பாடசாலைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டால் அதிலே சில பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகளும் அடங்கும். அப்பொழுது பிரச்சனை இருக்காது. ஆகவே தமிழ் மொழி மூலமான என்ற இந்த பாடசாலைகளை தமிழ் பாடசாலைகள் என்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பெருந்தோட்ட பாடசாலைகளுக்காக கடந்த காலங்களில் 2,550 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலே 250 மில்லியன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 25 பாடசாலைகள் அதாவது எதிர்காலத்திலே A-லெவல் படிக்கக்கூடிய சயின்ஸ் மேத்ஸ் உள்ள பாடசாலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அண்மை காலங்களிலே இங்கே ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டது. அந்த காலத்திலே அந்த மலையக மாணவர்களுக்கு A-லெவல் படிக்க வசதி இல்லை என்று காரணமாகத்தான் இந்த 25 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இந்த அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடசாலைகளை நான் உங்களுக்கு லிஸ்ட் தரேன். இதை நீங்கள் மேலும் அபிவிருத்தி செய்தால் நிச்சயமாக பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற அட்வான்ஸ் லெவல் பாடசாலைகளை நீங்கள் அபிவிருத்தி செய்வதன் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான வசதி வாய்ப்புகள் அங்கு ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியது 1.5. ஆனால் இப்பொழுது யூனிவர்சிட்டிக்கு பெருந்தோட்ட பகுதியிலே இருந்து போற மாணவர்களுடைய தொகை 0.5. அதனால இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை எடுக்க வேண்டுமானால் அட்வான்ஸ் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அட்வான்ஸ் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுனா உங்களுடைய ஆசிரியருடைய அதாவது கிராஜுவேட் டீச்சர்ஸ் தொகையை அதிகரிக்க வேண்டும். பெரும்பாலும் தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இல்லை. ஆகவே இதை நாங்கள் வடக்கிலோ கிழக்கிலோ கடந்த காலத்தில் நான் அமைச்சராகும் பொழுது இந்தியாவிலிருந்து கொண்டு வரணும்னு நினைச்சேன். அப்போ அதை எதிர்த்தது JVP தான். ஆகவே நீங்கள் தான் இந்த முறை அதை செய்ய வேண்டும். நீங்கள் எதிர்த்ததை இந்த முறை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தேசிய தமிழ் மொழி தினம், அதாவது இலங்கையிலே நடைபெறுகின்ற ஒரு மொழி தினமானது தேசிய தமிழ் மொழி தின விழாவாக அது கொண்டாடப்பட்டது. அதற்கு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த காலத்திலே தலைமை தாங்கி 3 முறை கண்டி, யாழ்ப்பாணம், மாத்தளை போன்ற நகரங்களிலே செய்து வைத்திருக்கின்றார். அதே போல நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்கிறேன். என்னன்னா உங்களுடைய ஸ்டேட் டெபுட்டி மினிஸ்டர் எங்க ஊர்ல உள்ளவர், நூரெலியாவில் உள்ளவர்.
ஆகவே அவரும் அதற்கு அக்கறை எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். புதிய வரவு செலவு திட்டத்தில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கல்வி NPP அரசாங்கம் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்காக 2,71,000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருக்கின்றது. வரவேற்கக்கூடிய விஷயம். அவற்றில் உள்நாட்டு மதிப்பு நிதி அளவு 2,42,822, வெளிநாட்டு நிதி 28,278 மில்லியன் ஆகும். ஆகவே நீங்கள் இதையெல்லாம் சேர்த்து நல்ல முறையிலே கல்வி அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆசிரியர் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிலையங்களுக்கு 1,083 மில்லியன் ஒதுக்கியிருக்கின்றீர்கள். தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு 2,036 மில்லியன் ரூபாய்களும், தேசிய கல்வி கல்லூரிகளில் கட்டிட குறைபாடுகள் தளபாட குறைபாடுகள் நிலவி வருகின்றன. அங்கு ஆளணி பற்றாக்குறையும் காணப்படுகின்றது. நிதி ஒதுக்கீடு அதையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். கொட்டகலை ட்ரைனிங் காலேஜ், தமிழ் மொழி மூலமான பாடசாலை ட்ரைனிங் காலேஜ் அறவாசியிலே நிற்கின்றது. அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒத்துமாக ஆசனை கொட்டகல ட்ரைனிங் காலேஜ் பாகேட்டு நவத்தலதீனா ஒத்துமா ஏக අධීක්ෂණය කරලා බලලා ඒක කරන්න ඕනේ කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. அதே போல அனைத்து பாடசாலைகளிலும் சுகாதாரம் மற்றும் நீர் வசதிகளை வழங்குவதற்கு 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இருந்தபோதும் 422 பாடசாலைகளுக்கு நீர் வசதியோ மலசல கூடங்களோ இல்லாமல் இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டோம். பாசல் 624කට ටොයිලට් එවාගෙම පානීය ජලය නැති ප්‍රශ්නයකුත් තියෙනවා. ඒකටත් හැවුම්කම් දෙන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙනවා. கணனி வசதிகள் இல்லாத பாடசாலைகள் 1876, தேசிய ரீதியாக 1876, மத்திய மாகாணத்திலே 392, உவா மாகாணத்திலே 128, சப்ரகமாவிலே 317. டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அவருடைய கொள்கைக்கு ஏற்ப முக்கியத்துவம் அளிக்கும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே டிஜிட்டல் மயப்படுவதற்கு கணினிகள் முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மலையகம் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவ்வப்போது எங்களுடைய எல்லா அரசாங்கத்திலையும் நாங்கள் இதை பேசியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நடைமுறையிலே சாத்தியமில்லை. அதாவது நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம்னா, மலையகத்துக்கு ஒரு தனி பல்கலைக்கழகம் என்று இல்லாமல் பேரதனை பல்கலைக்கழகம் இருக்கின்றது, ஊவா பல்கலைக்கழகம் இருக்கின்றது, சப்ரகமோ பல்கலைக்கழகம் இருக்கின்றது. இது 3 மலையகத்திலே அமைந்திருக்கின்றது. ஆனால் எங்களை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பல்கலைக்கழக கல்லூரி சில பாடத்திட்டங்களை உள்ளடக்கியதாக ஒரு கல்லூரியை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்காக காணியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் அடுத்த உங்கள் பட்ஜெட்டில் கேட்கறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். முக்கியமாக அதை செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றோம். மகாபல திட்டத்திற்காக சென்ற வருடம் 2,600 மில்லியன் ரூபாயில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை 4,600 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சந்தோஷமான விஷயம். தோட்டப்பகுதிகளிலே பாடசாலை மேம்பாடு. தோட்டப்பகுதிகளிலே பாடசாலைகள் மேம்படுத்துவதற்காக இந்திய உதவியோடு மத்திய மாகாண, ஊவா பிரதேசம் மற்றும் தென் மாகாணங்களில் 9 பாடசாலைகள் தரம் உயர்த்துவதற்காக கிட்டத்தட்ட 300 மில்லியன் ரூபாய்களை இம்முறை வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நீங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து நிறைய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருகிலுள்ள பாடசாலை நல்ல பாடசாலை. இந்த திட்டத்திலே நிர்மாண பணிகள் இப்பொழுது தாமதமாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட நிறைவு செய்வதற்கு 5,200 மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டது பாராட்டத்தக்கது. கொழும்பில் இருக்கின்ற ஹிந்து கல்லூரி இப்பொழுது நான் நினைக்கிறேன் முடிவடையும் தருவாயிலே இருக்கின்றது. அதில் அடிக்கல் வைத்தது நாங்கள். நீங்கள் முடிவிலே இப்பொழுது திறந்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு அது போய் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். பெருந்தோட்ட பாடசாலைகளை ஸ்மார்ட் வகுப்புகள் அவைகளை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றது. அதை நீங்கள் உங்களது பட்ஜெட்டில் காட்டிருக்கிறீங்க. இருந்தாலும் அதை நீங்கள் அதை இந்தியா உதவியோடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கு மடிக்கணினி, கம்ப்யூட்டர்ஸ். பாடசாலை மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு வட்டி மானியம் என்ற முறையிலே 8 மில்லியன் ரூபாய் இருந்த பொழுதும் இந்த முறை 5 மில்லியனாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நிதியானது அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய யோசனையாக இருக்கின்றது. கம்ப்யூட்டர்ஸ் கண்ட முதல் டிக்கா வேடிக்கராண்டு ஒன்றைக்கெல்லாம் அப்படி பலாப்பொறுத்து வேணும்.
ஆகவே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது அத்தியாவசியமாக மாறிவிட்டது. ஆகவே அரசாங்கம் இன்னும் சற்று நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து இந்த திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மாணவர்களுக்கு காலணிகள் கஷ்டம் மற்றும் அதிகஷ்ட பிரதேசங்களில் மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கு 2500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் இதற்கு 1350 மில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை இது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, சந்தோஷமான விஷயம். ஆனால் அதிலே உங்களோட திட்டத்திலே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, 300 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலையில தான் இதை கொடுக்கப்பட வேண்டும் என்று. 1000 மாணவர்கள் உள்ள பாடசாலையிலும் ஏழை மாணவர்கள் படிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாணவர்களுக்கும் இந்த திட்டத்திலே ஏதாவது ஒரு வகையிலே அது போய் சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறைந்த பாடசாலையில் இருக்கின்ற 599 பாடசாலைகள் 53,923 பிள்ளைகளுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்திலே 264 பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. 1,40,230 பாடசாலை பிள்ளைகள் இதில் கிடைக்காமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பெரிய பாடசாலைகள் கல்வி கற்கின்ற மிக கஷ்ட நிலை நோக்குகின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆகவே எல்லோருக்கும் வருமான அறிக்கையை கிராம சேவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற முறையை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல பாடசாலை கொப்பி புத்தகங்கள் வாங்குவதற்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு அண்மையிலே கொடுக்கப்பட்டது. அதிலும் 300 பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலைகள் கல்வி கற்கின்ற 646 பெருந்தோட்ட பாடசாலைகளிலே 66,679 பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றது. 300க்கும் மேற்பட்ட பெரிய பாடசாலைகள் கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு கஷ்டமான பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறையில் மாற்றங்களை கொண்டு வந்து கிராம சேவகர் மூலமாக, அதாவது அவருடைய வருமான அறிக்கையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மாணவருடைய இடைவிலகல் ட்ராப் அவுட், இன்று மாணவர்களுடைய இடைவிலகல் அதிகரித்துள்ளது. காரணம் பொருளாதார பிரச்சனை காரணமாக இந்த மாணவருடைய இடைவிலகல் அதிகரிக்கின்றது. 2024-12 6ஆம் தேதிக்கு கல்வி அமைச்சின் கணக்கெடுப்புக்கு அமைவாக இடைவிலகிய மாணவர்களின் தொகை 50,345. நூரெலியா மாவட்டத்தில் மட்டும் 2,754. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நான் சமர்ப்பிக்கலாம், பிறகு நான் சமர்ப்பிக்கிறேன். கட்டிட வசதிகள் அன்று இருந்த மாணவர்கள் தொகையை விடவும் இன்று இருக்கின்ற மாணவர்களுடைய தொகை அதிகரிக்கின்றது. ஆகவே அதிகமான பாடசாலைகள் கட்டிட வசதி இல்லாதன் காரணமாக இந்த கட்டிட வசதிகளை அதிகரித்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல கிளாஸ் ரூம் வசதி என்பது இன்று ஒரு பாடசாலை வகுப்பறையிலே 40 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 40 மாணவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சராசரியாக அதிகமான இடப்பரப்பளவு உள்ள பாடசாலை அறைகள் இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட பாடசாலை அறைகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. Honorable member, you have another 2 minutes. You have another 2 minutes. ஆகவே இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சுரக்ஷா காப்புறுதி திட்டம் 2016ஆம் ஆண்டு நாங்கள் பிரதி அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது பாடசாலை மாணவர்களுக்காக சுரக்ஷா என்கிற காப்புறுதி முறையை அறிமுகம் செய்து வைத்தார்கள். இப்பொழுது இந்த காப்புறுதி திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுரக்ஷா காப்பீடு திட்டத்தை மீள கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார். ஆகவே அத்திட்டத்தை மீள செயல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மூலமான உத்தியோகத்தர்கள், பழைய கல்வி பணிப்பாளர்கள், அதிகமாக சிங்கள மொழி உத்தியோகத்தர்கள் கடமை புரியும் பல இடங்களிலே உதவி கல்வி பணிப்பாளர்களாக தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். பணிப்பாளர்கள் பற்றாக்குறை, அதிகமாக பாட ரீதியான பணிப்பாளர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதையும் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் செய்கின்றோம். ஊழல், இந்த அரசாங்கம் ஊழல் ஒழிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம், நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் எல்லா அரசாங்கங்களும் பாடசாலையில் ஏற்படுகின்ற ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றாலும் ஊழல் இடம்பெறுகின்ற விதம் மாறி இருக்கின்றது. அதாவது அதிபரும் ஆசிரியர்களும் நேரடியாக வாங்காமல் பாடசாலை அபிவிருத்திக்கான நன்கொடை என்ற பெயரிலும் அல்லது தனக்கு வேண்டப்பட்ட கடைகளுக்கும் நபர்களுக்கும் பணத்தை கொடுக்குமாறு சொல்லுகின்றார்கள். இதுவும் ஊழல் தான்.
ஆகவே இந்த ஊழலை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கல்வி மேற்பார்வை குழு, கடந்த பாராளுமன்றத்தில் நான் கல்வி மேற்பார்வை குழு தலைவராக இருந்த பொழுது புதிய கல்வி மறுசீரமைப்பு இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போல சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த திட்டங்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்து பொருத்தம் என்றால் நீங்கள் அதனை நடைமுறைப்படுத்தலாம், இல்லை என்றால் அதனை நீங்கள் விடலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்திய அரசாங்கத்திற்கு விசேட நன்றி. இவ்விடத்தில் நான் ஒரு விசேட நன்றியை இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் கல்வித்துறை என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டு தொட்டு பெருந்தோட்டங்களுக்கு மட்டுமல்ல தேசிய அளவிலான கல்வி வளர்ச்சிக்காக இந்தியா பெருமளவு உதவி வருகின்றது. ஆகவே இம்முறையும் மலையகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு மாத்திரமின்றி பெருந்தோட்டத்துறையின் அனைத்து வளர்ச்சிகளுக்கும் இந்திய அரசாங்கம் நிதி உதவி செய்து வருகின்றது. ஆகவே இந்திய அரசாங்கத்திற்கு எங்களது உயர்ஸ்தானிகர்களுக்கும் இந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் சொன்ன சில விஷயங்களை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களிலே நான் கல்வி மேற்பார்வை செக்டோரியல் ஓவர்சைட் கமிட்டி சேர்மனாக இருந்த பொழுது மறுசீரமைப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பது சில பரிந்துரைகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதை நீங்கள் பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கொண்டு அந்த பரிந்துரைகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே உங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் நீங்கள் ஆரம்பம். அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் குற்றச்சாட்டை உங்கள் மேல் சுமத்தலாம். அதற்கான சந்தர்ப்பம் இருக்கு என்பதை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන.